மரவக்கண்டியிலேருந்து நாம் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கூடலூர்லேருந்து சுமார் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள நாடுகாணிங்கிற இடத்துல முதுமலை டைகர் ரிசர்வுக்கு உட்பட்ட ஜெனி எக்கோ பார்க்குங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஊட்டியிலிருந்து சுமார் 62 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஜெனி எக்கோ பார்க் அமைஞ்சிருக்கு. அதாவது கூடலூர்லேருந்து நம்ம வயநாடு போகிறப்ப அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாடுகாணிங்கிற ஒரு இடம் வரும். அந்த நாடுகாணிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார மலை மேலே நம்ம ஏறுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜெனி எக்கோ பார்க்கை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். இது ஃபாரஸ்ட் நடுவில் வந்து அகாமடேஷன் ப்ளஸ் நைட் சஃபாரி இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு டைமாக ஒரு கவர்மெண்ட் நைட் சஃபாரி கூட்டு போகிறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எங்கேயுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எங்கேயுமே கிடையாது. எங்கே தெரியவே இல்லை ஒன்றுமே, அங்கே தான் தெரிஞ்சிச்சு. இந்த சைடு போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, மறைச்சிருச்சு செடி. எலிஃபண்ட் கிராசிங் ஜோன், உண்மையிலே அது வைல்டு எலிஃபண்ட் மாதிரி தான் இருக்குது. எங்கே போச்சு? அது நிற்கிது. அது என்ன வைல்டு எலிஃபண்ட்? அது வைல்டு எலிஃபண்ட் அது. நிறுத்துங்கடா, ஸ்லோ பண்ணுங்க. எல்லாம் வரிசையாக வராங்க பாருங்க. வைல்டு எலிஃபண்ட் அந்த பையன் சொன்னார்ல, எனக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா அது பார்க்க வைல்டு எலிஃபண்ட் மாதிரியே இருந்தது, எனக்கு தெரியல, அதனால தான் கேட்டேன். தம்பி, நம்ம எங்கெங்கேயோ சுற்றணும், அங்கே மட்டும் அது இங்கே மாட்டிடுச்சு பாரு. அதுவும் டஸ்கருங்க. டஸ்கர் அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே, போகலாம். நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். அங்கே பாருங்க, யானை ஒன்று நிற்கிது, மறைய பார்த்துது போகுது. எயிட்டாப்பில் 3 யானையும் நிற்கிது. இப்படி டேனிங் யானை வண்டி என்ன பார்த்து ஏதாவது வண்டி என்ன சொல்லுங்க. கரெக்டாக மறைஞ்சிச்சு அந்த கேப்பில். உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஓரம் கட்டிட்டாங்க. டேனிங்கில் வருது வண்டி பார்த்து சைடாக சொன்னேன். மயிலுப்பா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து அபயரண்யம் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே லாஸ்ட் டைம் நம்ம தங்கியிருந்தோம். ரொம்பவே ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த அபயரண்யம் கெஸ்ட் ஹவுஸு. இது உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சிறுத்தை, யானைகள் வந்து சர்வசாதாரணமாக வரும். ஸோ நாம் போனப்பையும்
நம்ம வீடு எல்லாமே வந்து கெஸ்ட் ஹவுஸை வந்து யானை அடித்து உடச்சி வச்சுருந்தது, காரையும் அடித்து உடச்சிருந்தது. ஸோ அதனால் நாம் இன்னொரு வாட்டி அங்கே போய் தங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணிவிட்டு வருவோம். ஏன்னா லாஸ்ட் டைம் தங்கியிருந்தப்ப யானையை பார்க்க முடியல. முதல் நாள் நைட்டு தான் யானை வந்து உடச்சிட்டு போயிருந்துன்னு சொன்னதுனால ஃபுல்லாக தீப்பந்தம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. இப்போ பாருங்கள், ஒரு யானை வந்து கிராஸ் பண்ணுது. இது ஆக்சுவலாக வளர்ப்பு யானைன்னு நினைக்கிறேன். இங்கே கும்கி யானை இருக்கு இல்லையா, அந்த கும்கி யானையை தான் வந்து இப்போ அழைச்சிட்டு போகிறாங்க. வளர்ப்பு யானைங்கிறதுனால துணிச்சலாக அப்படி பக்கத்தில் போகிறாரு. ஏன் இது தேவையா? செயின் வேற வந்துக்கிட்டே இருக்கு. செயின் மேலே ஏற்றிக்கலாங்களா? இந்த செயின் பாருங்க, அது போகிறதுக்குள்ளே அவன் பஸ்காரன் அவசரமாக போகிறான். அது நெரிச்சிச்சுன்னா டென்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? செயின் பாவம் இவ்வளோ பெரிய லென்த்தியான செயினை போட்டு கொண்டு போகிறாங்க. ஏன்னா கொம்பு நல்லா முரட்டு கொம்பாக இருக்குல்ல. இதோட நாங்கள் பெருசாக பார்த்துருக்கீங்களா ஒரு கொம்பு? ஃபோனை பார்த்துக்கிட்டு ஜூம் பண்ணியிருக்கேன். செயின் போல என்ன பாவம், அது காலில் ஏதோ அடிபட்டுருக்கு. முன்னாடி இந்த பாலத்துக்கிட்ட தான் நடந்து போகுது. இங்கே வேறு எதாவது படம் போட்டுருக்காங்க, யானை படம். அனிமல் கிராசிங் ஜோன், நாட் பார்க் வெஹிக்கிள். நல்ல பட்டா இருக்குது. தலை கேட்டல. ரொம்ப பல்கா இருக்குல்ல. நாம் இப்போது முதுமலை புலிகள் காப்பகம் முடிகிற பகுதியான தொரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதோட வந்து ஃபாரஸ்ட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்து கூடலூர் வந்து உள்ளுக்குள்ளார கூடலூர் டவுன் போவோம். கூடலூர் டவுன் போயிட்டு அங்கேருந்து நாம் வயநாடு போகிற ரூட்டில் வந்து நம்ம திரும்பினா அதை தான் வந்து நம்ம ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம கடந்து போனோம்னா நாடுகாணிங்கிற இடத்த நம்ம ரீச் பண்ணலாம். நாம் இப்போ கூடலூர் டவுனை வந்து ரீச் பண்ணிட்டோம். லஞ்ச் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 1:30 மணி டைம் ஆகிட்டதுனால இங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே எப்படி ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்கா என்ன இதுங்கிறது தெரியல டீட்டெயிலு. ஸோ அதனால் இங்கேயே நம்ம லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நாடுகாணிக்கு போகலாம். நாங்கள் கூடலூர்லேயே ஒரு கேரளா மெஸ் ஒன்று இருந்தது. அங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு நாம் அதுக்கப்புறம் நாடுகாணியை நோக்கி போக ஆரம்பித்தோம். நாடுகாணி அங்கேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் நம்ம நாடுகாணியை போய் ரீச் பண்ணிடலாம். நாடுகாணி போகிற வழியில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் வந்து இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ரூட்டில் வந்து என்னென்னா யானைகளோட நடமாட்டமும் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் ஈவினிங் டயத்தில் நீங்கள் நைட் டயத்துலாம் போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இந்த ரோட்டு நடுவுலேயே வந்து நிற்கும். ஸோ இப்போ நம்ம போகும்போது நம்மளால் யானை எதுவும் பார்க்க முடியல. இப்போ நம்ம நாடுகாணி வந்துட்டோம். நாடுகாணிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கேரளாவில் வயநாடில் உள்ள வடுவாஞ்சல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டரில் கேரளா பார்டர் வந்துடும்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா உடனே வந்து நம்மளுடைய ஜெனி எக்கோபோலுக்கான அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளார இருந்து நம்ம என்ட்ராகி ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம ஜெனி எக்கோபோலை வந்து ரீச் பண்ணலாம். பெங்களூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம வந்தோம்னா நாடுகாணின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ரோடு ஒன்று பிரியும். அதில் இந்த கொச்சின் ரோட்டில் வந்து லெஃப்ட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா திரும்பின உடனே ஒரு 100 மீட்டர்லேயே வந்து இதுமாரி ஜீன் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இதில் உள்ளுக்குள்ளார ஒரு கிலோமீட்டர் திரும்ப ஒரு கிலோமீட்டர் மேலே ஏறணுமா. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஃபாரஸ்ட் ஸ்டே நேரா தானே. வண்டி ஒழுங்கா ஓட்டுங்க. அங்க எதுவும் வீடு அது பேசாம இருங்கடி. வண்டி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லா இடத்துலையும் அப்படியே விட்டு ஏத்துமா சீக்கிரமா. ஃபோன் பண்ணி வந்து பார்த்து கேட்டுருக்காரு. எங்கெல்லாம் நீங்க கேட்காதீங்க, பயமா இருக்கு. நீங்க எப்படி ரூம்ல போய் பார்த்துக்கலாம். வண்டி ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகக்கூடிய இந்த ரூட்லேயே நைட்டான யானைகள்லாம் வந்து குறுக்கணிக்குமா. ஸோ அதனால் பகலில் போகிறது இங்கே வந்து ரொம்ப சேஃபு. ஆனால் ஈவினிங்கில் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே போகிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் எல்லா டைமும் வந்து நிற்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரூம்ல போய் கூல் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் பழகிட்டு இப்படி சொன்னீங்கல்ல, இவ்வளவு நாள் கொஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் வரவேற்கிறது நம்மளை. டைரி டே போர்டு வரவேற்கின்றது. மேங்கோ ஐஸ்கிரீம் எட்டி பாக்குறான். இப்ப வந்து கட்டிப்பிடிச்சிருவோம் சொல்லி இதுலதான் மேல வைக்கணும். மேல ஏத்தணும். அதுலயா இதுல பார்த்தோம்ல, அங்க ஒரு கார் நிக்குது. அவங்க செக் அவுட் வராங்களா? பயமா இருக்கு. அக்வாரியம் இருக்கு, மியூசியம் இருக்கு. யானையெல்லாம் உள்ளுக்குள்ளார குடியிருப்பு பகுதிக்குள்ளார வராமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ட்ரென்ச் ஒன்று வெட்டி வச்சிருக்கிறாங்க. ட்ரென்ச்சுக்கு மேலே சும்மா பைப்பு தான் போட்டிருக்காங்க. இந்த பைப்பு மேலே ஏறி தான் நாம் வந்து அந்தாண்ட சைடு போகணும். கரெக்டாக வருதாங்கிறது மட்டும் பார்த்துக்க. ஓகே, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. ரக்ஷி ரக்ஷிமா ஓரமாவா, அப்பா வருவாங்க.
அது கொஞ்சம் இன்னும் சைடு வரணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இன்னும் சைடு தானே வரணும். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. வந்து போகணும். எல்லாம் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க யானை வருங்கிறதுக்காக. சொல்லுங்க. யூடியூப் தானே முக்கியம். சொல்லுங்க. நான் கத்திக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஐஸ்கிரீம் கிடையாது. நன்னீர் மீனகம் இது அக்வாரியம். நாம இங்க வந்துட்டு கேர்டேக்கருக்கு ஃபோன் பண்ணோம். அவரு கீழே தான் இருக்காராம். ஸோ ஒரு 15 to 20 minutes ஆகும் அப்படின்னாரு. ஸோ அதனால அது வரைக்கும் அக்வாரியத்துல போய் மீன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனோம். நமக்கு வில்லா டைப்ல வீடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸு. அது அமைஞ்சிருக்கிற பகுதி சும்மா வேற லெவல்ல இருந்தது. நல்லா ஒரு நீட் அண்ட் கிளீனாக புது பில்டிங் இது. ரொம்ப அருமையாக இருந்தது, ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து அங்கே உள்ள பால்கனி தான். பால்கனி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக நம்ம எல்லாமே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்லேருந்து இது வந்து பெட்ரூம். இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிலையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஏசிலாம் கிடையாது. ஏன்னா கிளைமேட் ஏற்கனவே கூலிங்காக இருக்கும்னால ஏசி கிடையாது, ஃபேன் மட்டும்தான். இப்போ சைடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. இருங்க நான் காமிக்கிறேன். ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாகவே இருக்கிற மாரி இருக்கு இல்லையா? இல்லை, இடையில ஒரு கிளாஸ் இருக்குது. ஏன்னா அது அந்த அளவுக்கு கிளியராக இருக்கிறனால நமக்கு பார்க்கும்போது சும்மா ஓப்பனாகவே இருக்கிற மாரி இருக்குது. உண்மையிலே இங்கே தங்கியிருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஒரு மலையோட பள்ளத்தாக்கில் தான் இந்த வீடு அமைஞ்சிருந்தது. ஸோ அதனால் இங்கே நின்று நம்ம பார்க்கும்போது மலையோட கீழ்ப்பகுதி, அதோட சைட் சீயிங், கீழே உள்ள ஏரியா எல்லாத்தையும் அந்த வியூ பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து டைனிங்லாம் இருந்ததுல அந்த 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 வீட்டில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் உண்மையிலே கவர்மெண்ட்னால தான் நடத்தப்படுதா, இல்லை ஏதாவது ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்ம வந்திருக்கிறோமா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணுறோம். அதனால ரொம்பவே புத்தம் புதுசாக இருந்தது எல்லாமே. இது உண்மையிலே வந்து நமக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பந்திப்பூர், முதுமலை இங்கெல்லாம் நம்ம அழுக்கடைஞ்ச ஒரு ரூமில், ஒரு மோசமான பராமரிப்பின் கீழே உள்ள ரூமில் தங்கிட்டு உண்மையிலே இங்கே வரும்போது வேற லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துச்சு. இந்த ஜெனிபோல் எக்கோ பார்க்கில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு
ரூம் ரெண்ட் 3850 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதை தவிர நீங்கள் வந்து நைட் சஃபாரி போகணும் அப்படின்னா 750 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு வைல்டு பேக்கேஜ்னா 5000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் போய் ஒன் டே தங்கியிருந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் அங்கே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத, ஏன் நானே இது வரைக்கும் இப்படி ஒரு நைட் சஃபாரி பண்ணதில்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு செம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தந்த ஒரு நைட் சஃபாரியை தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதனால் அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள்.